வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி இல்லைங்களா? ஹாப்பி மார்கழி. உங்க எல்லாருக்கும் மார்கழி மாத நல்வாழ்த்துக்கள். சரி, இங்க மார்கழின்னு சொல்றோம், ஆண்டாள்னு சொல்றோம், நிறைய கேள்விப்படுறோம். ஆண்டாள் யாரு? அவங்க 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஆழ்வார்கள்ல ஒருத்தங்க. சரி, என்ன பண்ணாங்க? அவங்க இறைவனான விஷ்ணுவை பத்தி 30 பாடல்கள் திருப்பாவன்னு பாடி, இந்த 30 நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடல்னு பாடி இறைவனை சென்றடைஞ்சாங்க. அப்படிங்களா? அவ்வளவுதானே. இதுல நான் என்ன கத்துக்க இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லா இடங்கள்லயும் பேசுற மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற வார்த்தைய அன்னைக்கே செஞ்சவங்க தான் ஆழ்வார். மேனிஃபெஸ்டேஷன்னா ஒண்ணு நடக்கணும்னு நம்ம நினைச்சு அதுக்காக நம்ம முயற்சிகளை செய்யறது, அது நடந்துட்டதா நினைக்கிறது, இதெல்லாம் தானே மேனிஃபெஸ்டேஷன் இல்லைங்களா? ரெண்டாவது, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்குங்க, எந்த வீடியோவை பார்த்தாலும் சொல்றாங்க இல்ல. ஆனா இத எல்லாத்தையும் நம்மளுக்கு வழிகாட்டுவதற்காக ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடியே இது அத்தனையும் செஞ்சவங்க தான் ஆண்டாள். அப்படி என்ன பண்ணாங்க? அவங்க தன்னுடைய திருமணம் எப்படி நடக்கணும் அப்படின்றத கனவு கண்டு, அந்த கனவு இறைவனோடு கலக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சொல்லணும்னா ஜீவாத்மா பரமாத்மாவை சேரறது. இது எப்படி? அதையே நான் நினைச்சு அதுக்காகவே பிரயத்தனப்படுது. அட, அவங்க தான் வாழ்க்கைக்கு ஏதோ செஞ்சாங்க போனாங்க. இதுல நான் என்னங்க கத்துக்க இருக்கு அப்படின்னா, அவங்க தனக்கு மட்டும் செய்யல, தன்னோட சேர்ந்து எல்லாரும் அந்த வழியை பின்பற்றி இறைவனை அடையணும்ட்டு தான் அந்த பாடல்கள்ல தன் தோழிகளை எழுப்புற மாதிரி நம்ம எல்லாரையும் எழுப்பினாங்க. ஓ, இவ்வளவு விஷயம் இருக்குங்களா அப்படின்னா, ஆமாங்க. நம்ம இந்த திருப்பாவையிலேருந்து கத்துக்க போறது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எதை அடையணுமோ அதையே நினைச்சு இருக்கிறது எப்படி, அதை பத்தி நாம எடுக்க போற முயற்சிகள் எப்படி, நாம மட்டும் இல்ல இந்த உலகமெல்லாம் சேர்ந்து முன்னேறுவது எப்படி, இப்படி எல்லாத்துக்குமான விஷன், நம்மளுடைய தொலைநோக்கு பார்வைய மேம்படுத்த இந்த திருப்பாவை பாசுரங்கள் நம்மளுக்கு உதவும். அது சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா, நாம நினைக்கிற வாழ்க்கையை நோக்கி நாம நகரத்துக்கு உள்ள, நம்மளுக்கு எப்பவுமே பிரேயருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுங்களா? ஆட்டோ சஜஷன். உள்ள நமக்கான அதற்கான ஒரு ஆட்டோ சஜஷனா மாறி நம்மளுக்கு நாமளே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு உறுதுணையா மாறி நம்மளுக்கு வழி நடத்தும். அப்படிப்பட்ட திருப்பாவையில, சரி திருப்பாவை இருக்குங்க, ரொம்ப டஃபா இருக்குங்களே, எனக்கு அந்த வார்த்தைகளோட அர்த்தம் புரியல அப்படின்றதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச விதத்துல சிறிய ஒரு எளிமையான என்னெல்லாம் சொல்ல தெரியுமோ எனக்கு தெரிஞ்சது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்க திருப்பாவை சொல்லும் பொழுது நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் மனசுல பதிய அது உங்களுக்கு எளிமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பாசுரம் முதல்ல பார்ப்போமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீராட போதுமீர் போதுமினோ நீரிழையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமியர்கள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோ ரம்பாவாய். ஸோ இதுக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த மார்கழி மாசம் ரொம்ப உயர்ந்த மாசம். இதுக்கே திருப்பாவைன்னு வந்ததுன்னா, பாவையினாலே நோன்பு. ஒரு விஷயத்தை நோக்கி தன்னுடைய உள்ளத்தை உடலை வருத்தி நம்ம அதுலயே நம்மளோட கான்சென்ட்ரேஷனை நம்மளுடைய கவனத்தை இருத்தி செய்யறது தான் ஒரு நோன்பு இல்லைங்களா? சோ அப்படி மேன்மையான நோன்புன்ற இந்த திருப்பாவையில மார்கழி மாசம் ரொம்ப உயர்ந்த மாதம். அப்படியா? அதுக்கு அடுத்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள். எனக்கு வழி காட்டுறதுக்கு அந்த சூரிய சந்திரர்கள் அப்படி நிறைந்து இருக்காங்களாம் அந்த மதி. அப்ப மட்டும் இல்ல, நம்மளுடைய மதியும் நிறைந்து இருக்கான். இறைவனுடைய எண்ணங்களாலேயே நம்மளுடைய மதியும் நிறைந்திருக்கிற நல்ல நாளா மார்கழி மாசம். மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமீர் போதுமினோ. நீராடுறது அப்படின்றது இங்க எது சொல்லுனா, ஜீவாத்மா பரமாத்மாவை சேரக்கூடிய அந்த நீராட்டுதல ஆண்டாள் சொல்றாங்க. அப்போ
நான் எதை நோக்கி நான் முன்னேறுகிறேனோ அதிலேயே நான் ஐக்கியம் மாறத்துக்காக வரவங்களா வாங்களேன் போதுமினோ. நேரிழையீர் நேரிழையீர் அங்கு தன்னோட சூடு கூட இருக்கிறவங்களை எல்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தன்னுடைய இன்னர் செல்ஃப்ல உள்ள போய் அவங்க ஆயர்பாடியிலேயே இருக்க மாதிரி கற்பனை பண்ணி அங்க கண்ணனை பத்தி பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களும் ஒரு கோபியர்ல ஒருத்தங்கள கோகுலத்துல மாறிடுறாங்க. அங்க இருக்கிற கோபியர்லாம் எப்படின்னா நேரிழையீர், ரொம்ப நேர்த்தியான ஒரு உடை அணிந்து இல்ல தங்களுடைய எண்ணங்களால நேர்த்தியா இருக்கிறவங்க அப்படின்றதுதான் நேரிழையீர். சீர்மல்குமாய் பாடி, அதாவது ரொம்ப சிறப்பான அந்த ஆயர்பாடி, அது ரொம்ப செல்வ செழிப்பான ஆயர்பாடி. சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள். நீங்க எதுல ரொம்ப செல்வம் மிகுந்தவங்க, பக்தியில, பக்தின்ற அந்த செல்வத்துல மிகுந்து இருக்கிறவங்க அப்படின்றாரு. செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூரான வேலை வச்சுக்கிட்டு கொடுந்தொழில் பண்றாரா, என்னடா இது நந்தகோபுரை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னா அப்படி இல்லையா. நந்தகோபுரம் எப்படி அப்படின்னா, நடந்தா அந்த புல்லுல இருக்கிற ஒரு புழு பூச்சிய கூட, ஒரு ஈய கூட, ஒரு கொசுவை கூட எங்கன்னா மிதிச்சிருவோமோன்ட்டு காலை அழுத்த பதிக்காம நடக்கிற அந்த மனிதர் இவர் கண்ணவிடான் வந்த அப்புறமா கண்ணனோட தொட்டிலுக்கு அடியில எங்கேயான ஒரு கொசு இருக்கோ, ஒரு ஈ இருக்கோ, ஒரு பூச்சி வந்துருமோ அப்படின்ட்டு தன்னுடைய கூர் வேலை வச்சு காவல் காத்துக்கிட்டு இருந்தாராம் கண்ணனுக்கு. அப்படிப்பட்ட நந்தகோபுரோடைய குமரனம் இவர். ஓகே, இவர் ஒரு பிள்ளைன்னு மட்டும் சொல்லிடுறாரு. ஏன்னா அப்பாவுக்கு அடங்கின பிள்ளை யாரு, கண்ணன். ஆனா யசோதை இளஞ்சிங்கம் யாரு, ஏறார்ந்த கண்ணி, அழகான கண்களையுடைய யசோதைக்கு சிங்கம் அவர், இளம் சிங்கம். ஏன்னா அம்மா கிட்ட வாழ்த்தனம் பண்றாரு இல்ல, ஒரு குட்டி சிங்கம் மாதிரி இங்கே அங்கேக்கு ஓடி விளையாடி அம்மாவை கொஞ்சம் அழ விடுறாரு இல்லையா. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். கார்மேனி செங்கன், ரொம்ப அழகான கருமையான ஒரு நிறத்தை கொண்ட அந்த திருமால். கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான், அப்படியே சூரிய சந்திரர்கள் சேர்ந்து இருக்கா மாதிரியான ஒரு முகம் கொண்டவர். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். நாம நினைக்கிறது என்ன, வீடு பேரு, அதை கொடுக்கக்கூடியவன் அந்த நாராயணன். அப்ப நாம நினைக்கிற எதுவா இருந்தாலும் அது இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடியது. அந்த யூனிவர்ஸ் எப்பேற்பட்டதுன்றதுதான் இந்த இடத்துலதான் வர்ணிச்சுக்கிட்டே வந்தாங்க இல்லையா. அப்படிப்பட்ட நமக்கே பறை தருவான். பாரோர் புகழ, நாம பண்ற ஒரு செயலால நமக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும் நல்லது நடக்க போறது அப்படின்ற விதத்துல உலகமே புகழக்கூடிய பாரோர் புகழ் படிந்தேலோ ரம்பாவாய். அப்படிப்பட்ட இந்த விரதத்தை இருக்க வாங்களே என்னுடைய பாவைகளா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த இடத்துல அவங்களை எல்லாம் பாவைகள்னு கூப்பிட்டு எம் பாவாய், என்னோட உறவுகளே, என்னுடைய பாவைகளேன்னு நம்மளைத்தான் அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இந்த திருப்பாவையை நாம சொல்ல சொல்ல என்னாகும் அப்படின்னா, நாம எதை நினைச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்துறோமோ அதற்கான வழிகள் கிடைக்கும். அதற்கான வழிகள்ல நாம மட்டும் முன்னேறாம இந்த உலகத்தையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, நம்மளோட பின்னாடி எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதை தாண்டி நம்ம யூனிவர்ஸோட மர்ஜ் ஆகிறதுக்கான நம்மளுடைய இன்னர் ஜேர்னிக்கான வழியும் கிடைக்கும். அதனால இன்னிலேருந்து திருப்பாவை சொல்ல ஆரம்பிக்கலாமா உறவுகளே? ஏன்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், கடல் சூழ்ந்த மண்டுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமான் திருவடிகளே சரணம், ஜீய திருவடிகளே சரணம். வாழ்க வையகம்.